गाइस நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்துக்கான ஒரு சூப்பரான அபிஷியல் அப்டேட்டோட தான் இப்போ வந்திருக்கேன். இந்த படத்துக்கான ஒரு குட்டி ப்ரமோஷன், ஒரு சின்ன ப்ரமோஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளை மறுநாள் இந்த ஜனநாயகன் பயங்கரமா தியேட்டர்ஸ்ல வரப்போகுது. நம்ம தளபதியோட சினிமா பயணம் இதோட முடிய போகுது. இது ஒரு பக்கம் என்னதான் ஹாப்பியா என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாவே இருக்கு. ஏன்னா நம்ம தளபதியை இனிமே சினிமால பார்க்க முடியாது. ஜனநாயகன் படத்துல ஒன் லாஸ்ட் ஃப்ரேம் அது என்னன்னு பார்க்கும்போது நம்ம சிஎம் விஜயும் அமிதாப் பைஜும் வந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி சூரியன் இருக்கும், அதான் லாஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப பயங்கரமா எமோஷன் ஆகுது. ஜனநாயகனுக்கான புக்கிங்ஸ்லாம் இப்ப தாறுமாறா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் சும்மா தெரிக்க விட்டாங்க. இயக்குனர் எச் வினோத் இந்த படத்தை ப்ரோமோட் பண்ற விதமா இந்த படத்தை பத்தி நிறைய விஷயத்த இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்க்கும்போது இது பகவந்த் கேசரியோட கம்ப்ளீட் ரீமேக்கா அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு எச் வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படத்துக்கான கான்செப்டை மட்டும் எடுத்து சில சேஞ்சஸ் எல்லாம் அமைச்சு இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலயும் வில்லன் பாபி டியோல் கேரக்டர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல தான் இவங்க ஓனா சில விஷயத்த பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டிப்பா பகவந்த் கேசரியோட சாயல் இருக்கும். மூவிக்கான ப்ரொடியூசர் படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, முன்னாடியே பில்டப் தர மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. லீக்கான வெர்ஷனுக்கும் தியேட்டர்ல வரப்போற வெர்ஷனுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. லீக்கான வெர்ஷன்ல இல்லாத சீன்ஸ்லாம் இதுல ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ எச் வினோத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது படத்தை சென்சார் பண்றப்ப சில விஷயத்தை ரிமூவ் பண்ணி சில விஷயத்தை ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மத்தபடி எந்த ஒரு பெரிய சேஞ்சும் படத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நேத்து படத்துல இருந்து ஒரு மாசான ப்ரோமோவை இறக்கியிருந்தாங்க. அந்த ஒரு ப்ரோமோல சர்ப்ரைஸா ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணிருந்தாங்க. நம்ம சிஎம் விஜய் சட்டமன்றத்துல பண்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கையை இப்படி நீட்டுறதெல்லாம் மெர்ஜ் பண்ணி சூப்பரா கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்துல வருமா அப்படிங்கிறது தெரியல, ஆனா வந்தா சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம தளபதி சிஎம் ஆகிற அந்த ஒரு கிளிப்பை ஆட் பண்ணிருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சில கிளிப்ஸை மூவியோட எண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கிறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி ஒரு தரமான ப்ரோமோவை போய் இறக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல நேத்து வந்த ப்ரோமோ மாசன் கிளாஸா இருந்துச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற ப்ரோமோ வெறித்தனமா இருக்கு. நாளைக்கு வரப்போற ப்ரோமோவும் சூப்பரா இருக்க போது. நம்ம சிஎம் விஜய் படத்துல கேமியோ கொடுப்பாரா ப்ரோ அப்படின்னு கேட்டா, முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ரியல் கிளிப்ஸை ஆட் பண்ணுவாங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. சோ காத்திருந்து பார்க்கலாம். நீங்க இந்த ஜனநாயகனுக்கு எந்த தியேட்டர்ல புக் பண்ணிருக்கீங்க, அந்த தியேட்டர் பேரை ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.